திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில், மற்றவங்க மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. சிறப்பாக நடைபெற்று வருகின்ற கதை கதையாம் காரணமாம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. சிவாய நமமா. நிகழ்ச்சி தொடங்கியாச்சு, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. மைக் ஆஃப் பண்ணிடுறேன். நன்றி. மகேஸ்வர மூர்த்தங்கள் வடிவங்கள் என்று சொல்லக்கூடிய 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் சதாசிவமூர்த்தியினுடைய 5 முகங்களிலிருந்து தோன்றிய 5 மூர்த்தங்கள். அது ஒவ்வொன்றும் எந்த முகத்திலிருந்து தோன்றியதோ அதனுடைய விஷயங்களை வழங்குவதற்காக வந்தது. அப்போ சதாசிவமூர்த்தத்தினுடைய ஒவ்வொரு முகத்தினுடைய இன்னும் அதிகமான புரிதல் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த இருக்கிறாரு, அந்த சிவப்பு சட்டை போட்டிருக்கிறாரு இல்லையா, அவர் தான் இன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் தான் இன்னாரு அப்படின்னு தெரியும், அவ்வளவுதான். அவர் இந்த வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்போ அது ஒரு வடிவம். இந்த இது இருக்குல்ல, கோயில் இருக்குல்ல, அதை கட்டினது அந்த சிவப்பு சட்டைக்காரர் தான். அப்புறமா அந்த குளம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல குளம் இருக்கு இல்லையா, அதை வெட்ட சொல்லி அதுக்கான செலவுகள்லாம் பண்ணி அதை இது பண்ணி பராமரிச்சுட்டு வர்றது அவர் தான். அது ஒரு வடிவம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள போகும்போது ஒரு ஸ்கூல் ஒண்ணு வருது. நல்லா இருக்கே இந்த ஸ்கூலு, அந்த சிவப்பு சட்டை போட்டிருந்தாருல, அவரு தான் இந்த ஸ்கூலை எல்லாம் கட்டினாரு அப்படின்னு சொல்லும் போது அவருடைய அந்த பெருமைகள் நமக்கு தெரிய வருது. அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு மூர்த்தமாக பெருமானை நாம் வணங்கி வழிபடுகிறோம். அதுதான் இந்த மகேஸ்வர மூர்த்தங்களுடைய சிறப்பான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருமே அப்படித்தான். இப்ப நான் இருக்கேன்னா என் மனைவிக்கு நான் கணவன் என்கிற வடிவத்துல அவர்களுக்கு என்ன சொல்றது, அருள் புரிதல்லாம் சொல்ல முடியாது, அனுகிரகம் பண்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அவங்களுக்கு நான் அந்த ஒரு ரூபத்துல என்ன செய்ய வேண்டுமோ அதுகளை எல்லாம் செய்துகிட்டு இருப்பேன். என் பையனுக்கு என் பொண்ணுக்கு நான் தகப்பன் என்கிற முறையில என்னெல்லாம் செய்யணுமோ அதுகெல்லாம் செய்துகிட்டு இருப்பேன். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கிறோமோ அது போல பெருமான் இந்த ஆன்மாக்களுக்காகத்தான் இவ்வளவு இறக்கி வராரு. அதனால அவைகளை உய்ய வைப்பதற்கு ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஒவ்வொரு விதமான வடிவங்களாக வெளிப்பட்டு நமக்கு அருள் செய்யக்கூடிய அற்புதமான நிலையைத்தான் நாம் தொடர்ந்து இந்த கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து வருகிறோம். ஈசான முகத்திலிருந்து சோமாஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாரூடர், கல்யாண சுந்தரர், சுந்தரசேகரர் இவைகளெல்லாம் மேல் நோக்கிய முகம் என்பதனாலே மேல் நோக்கிய விஷயங்களாக இருக்கிறது என்றும், அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு மூர்த்தங்களை வழிபடுவதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன பலனை தருவார் அப்படின்ற மாதிரியே நம்ம பார்த்தோம். அது தருவார்னு சொல்லக்கூடாது. அவருக்கு எதுவும் என்னை வணங்கினா நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்றாங்கல்ல, இது செஞ்சா அது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரிலாம் கிடையாது. இது செஞ்சா அது வருங்கிறது என்ன சொல்றது, அதுதான் விதி. அதனாலதான் ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, பாருங்க, அரசாழ்வர் ஆணை நமதேன்னு சொல்லி திருஞான சம்பந்தர் பாடிக்கிறார். அவர் என்ன பாடுறது, நானே கூட பாடுவேன்.
ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். சிவபெருமானை வணங்குனா அவங்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியும். அதனால அது யார் வேணாலும் சொல்லலாம். அது அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப சிறப்பானது. என்ன காரணம்னா, அவர் வந்து நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்னோண்டு ஞானத்த வச்சு சொல்றேன். அவரு ரொம்ப அதை அனுபவிச்சு, அதனுடைய இதுகள எல்லாம் கண்கூடா பார்த்தவர்ங்கிறதுனால, அவருடைய இத வந்து நம்ப பெருசா எடுத்துக்கிறோம். இப்போ ஒண்ணும் இல்ல. 9 கோள்கள் இருக்கு. அது சுத்திக்கிட்டு வருது. அப்படின்னு சொல்லி நாசா வந்து பார்த்து படம் பிடிச்சு சொன்னோம்னா எல்லாரும் நம்புறோம். நம்ம ஆளும் அதத்தான் சொன்னான். ஆனா அந்த சமயத்துல வந்து ஒரு கோள் ஒண்ணு இருக்கு. சனின்னு ஒரு கோளு. அது வந்து இவ்வளவு மெதுவா சுத்தக்கூடியது அப்படின்லாம் சொன்னா, அப்படின்னா ஆ எங்க இருந்து சுத்துது? எதுக்கு சுத்துது? அப்படின்னு சொல்லி தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அதனால "இது எதுக்குடா வம்பு?" அப்படின்ட்டு அவன் ரொம்ப எளிமையா புரியிற மாரி, சனின்னு ஒருத்தன் இருக்கான்யா. அவன் வந்து கொஞ்சம் கருப்பா இருப்பான் ஆளு. மெதுவா நகர்ந்து போவான். மந்தன்னு பேரு. அவனுடைய செயல்கள் இப்படி இருக்கும். இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவன் வந்து அந்த இத ஒரு சர்க்கிள இது பண்ணி வருவான். அப்ப மெதுவா போற ஆளு. அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது ஒரு இது. அதே மாரி சிகப்பா இருப்பான் இவன். ரத்தத்தோட சம்பந்தப்பட்டவன். அப்ப செவ்வாய் கிரகம் அது. அப்படிங்கிறதெல்லாம் அது அந்த மாதிரி நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள். எதுக்காக இத நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆ 9 கிரகங்கள் தான் இருக்கிறது அப்படின்னா, அவைகள் தான் நம்மை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில இருக்கு. அப்ப அவ்வளவுதானா இல்ல அப்படிங்கிறத அழகா சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு. நாசா வந்து தான் நமக்கு சொல்லி அததான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவன் சொல்லுகின்ற போது நம்ம வந்து அத ஏன்னா அதுக்காக போய் அவன் கஷ்டப்பட்டு இது பண்ணி செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதுனால நாசா சொல்றத நம்ம நம்புறோம். அதுக்கு முன்னாடியே நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் இருக்கின்றன. அவைகள் 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள்னா என்ன இன்னொரு 10, 5 சரி இன்னொரு 1000 இன்னொரு 1 கோடி அவ்வளவுதான் போல இருக்குண்ணா. அப்படி இல்ல. அது விரிந்து கொண்டே செல்கிறது. அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. இத வந்து அவன் கஷ்டப்பட்டு அ கோடி கோடியா காச கொட்டி குடுத்து நாசா கண்டுபிடிச்சு சொல்றான். அ இது என்னது 101 கோடின்றாரா இவரு? 100 மில்லியன்ஸ்க்கு மேல இருக்குங்கிறான். அப்படியே கரெக்ட்டா வருது. அவரு அவரு சொன்ன அந்த இது 1000 மில்லியன்ஸ்க்கு மேல இருக்கு. அ அப்படிப்பட்ட இதுகள் வந்து இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். இன்னும் எங்க தான் போய் முடியுதுன்னு பார்த்தா, அதுக்கு எண்டே கண்டுபிடிக்க முடியல. அது விரிஞ்சுகிட்டே போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நாசா கண்டுபிடிச்சிருக்கான். அதுதான் அவரு ரொம்ப அழகா எளிமையா சொல்லிட்டு போயிட்டார். ஓகே. நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப இது போல மேல்நிலைக்குரிய விஷயங்களை மேல்நிலை மேலே நோக்கி இருக்கக்கூடிய முகத்தின் மூலமாகவும், தத்புருடம் என்று சொல்லக்கூடிய புருடம் என்றாலே அது ஆன்மாவினுடைய அந்த நிலையை குறிக்கிறது. அதாவது 24 தத்துவங்களோடு இருக்கக்கூடிய அந்த அ நிலைக்கு பேரு புருடன் என்று பெயர். அந்த நிலையிலே அவருக்கு உதவு செய்கின்றபடி எடுத்த உருவங்கள் இதெல்லாம். அடுத்தது அகோரம் என்று சொல்றது வந்து தெற்கு நோக்கிய முகம். தற்புருடம் வந்து கிழக்கு நோக்கிய முகம். அடுத்தது இது முகம்ங்கிறது வந்து தெற்கு நோக்கிய முகம். தெற்கு நோக்கிய முகம் பொதுவாகவே எல்லாரும் பயப்படுறது என்னன்னா, அது வந்து யம திசை. அதனால அந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் குளோஸ் பண்ற விஷயம் தான். எல்லாத்தையும் முடிச்சு விடுற இடம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல. அது வந்து முக்தி அளிக்கக்கூடியது. அஃப்கோர்ஸ் முடிச்சு விடுறது தான். அது அ இது எல்லாவற்றையும் எல்லா கணக்கு வழக்குகளையும் முடிச்சுவிட்டு, பெருமானுடைய திருவடியில போய் நம்ம முக்தி அடைவதற்கான எல்லா விஷயங்களும் அதுல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வடக்கு நோக்கிய முகமாகிய வாமதேவ முகத்தில் தோன்றிய மூர்த்தங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இது இதுல கங்காளர், சக்கரதானர், கஜமுக அனுக்கிரகர், சண்டேச அனுக்கிரகர், ஏகபாதர் என்று 5 முகங்கள் 5 மூர்த்தங்கள் இந்த வாமதேவ முகத்திலிருந்து வெளிப்படுகிறது. வாமதேவம் அப்படின்னாலே இது வடக்கு நோக்கிய முகம். அம்பிகையினுடைய அருளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அம்பிகையே வந்து வாமபாகத்தில் இருக்கக்கூடியவள். வாமபாகத்தை வவ்வியதே அப்படின்னு சொல்லிட்டு இது
யாரு அருணகிரி சாரி அபிராமி பட்டர் சொல்லியிருப்பார். "அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தவெல்லாம் துதிசெயவானன சுந்தரவல்லி துணையிரதி பதிசயமான தவசயமாகவும் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே." அப்படின்னு சொல்லி வரும் அந்த பாட்டு. அதிசயமான வடிவுடையாலும் தொடங்குற அந்த பாட்டு. அப்ப வாமதேவம் அப்படிங்கிற அந்த முகம் வந்து அம்பாளுக்கு உரியது. அப்போ அம்பாள்னாலே நமக்கு நல்லாவே தெரியும். அருள் சக்தி தான் அம்பாளாக நாம வணங்கி கொண்டு வருகிறோம். அந்த அருள் சக்தியானது எப்படிப்பட்ட வடிவங்களாக வந்து அருள் செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். இதுல முதல் வடிவம் கங்காளர் அப்படிங்கிற வடிவம். அந்த கங்காளர் அப்படிங்கிற வடிவத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கங்காளமூர்த்தி அவருடைய கோலம், திருக்கோலம் இப்படிதான் இருக்கும். தோள் மேலே வந்து ஒரு முதுகெலும்பு, அதான் கங்காளம்னு சொல்றது. அத அப்படி தோள் மேல வச்சுக்கிட்டு கையில ஒரு உடுக்கைய வச்சு டுன் 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 அப்படின்னு தட்டிக்கிட்டு நல்லா இருக்கு அந்த இது. பார்க்கவே அழகா இருக்கு. கையில தட்டி தான் இது பண்றாரு. குடு குடு குடுன்னு அடிக்கிற குடுகுடுப்ப மாதிரி கிடையாது. இந்த கையில தட்டி ஒலி எழுப்புற இதா இருக்கு. தட்டி தான் ஒலி எழுப்புறாரு. எல்லா வடிவங்களும் அப்படிதான் இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இங்க கையில வந்து அந்த உடுக்கைய வச்சிருக்கிறாரு. அது வந்து டமருகம்னு சொல்ற இது மாதிரி இப்படி அசைச்சு ஒலி எழுப்புற இது கிடையாது. தட்டி ஒலி எழுப்பக்கூடிய அந்த இதை வச்சு அடிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கு. ஆக இதுதான் வந்து கங்காளநாதருடைய இது. தோள் மேலே சூலாயுதத்தை போட்டு காண்பிச்சிருக்காங்க ஒரு சிலரு. ஆனா சரியாக சொல்ல போனால் அது வந்து முதுகெலும்பு. அது யாருடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இதுலயும் பார்க்கலாம். இதுல விக்கிபீடியா அது மாதிரியான இதுகள்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கும்போது தேடி பாருங்க. திருமாலுடைய அவதாரங்கள்ல வாமன வடிவமாக வந்து, அதாவது குரல் வடிவமாக சிறு குறு மனிதனாக சின்னோண்டு குட்டி பையனாக வந்து 3 அடி மண் கேட்டு விண்ணுக்கும் மண்ணுக்குமாக அவரு இது பண்ணி ஒரு காலால மண்ணையும் ஒரு காலால விண்ணையும் அளந்து இன்னொரு கால் நான் எங்க வைக்கிறதுன்னு கேட்டோடனே என்னுடைய தலையில வை அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் உள்ளார அழைச்சிடுறாரு. இது மகாபலி பலி சக்கரவர்த்திய. இப்போ இது வந்து மிகப்பெரிய இது. பலி சக்கரவர்த்தியை யாராலையும் வெல்ல முடியல. தேவர்களாலையும் வெல்ல முடியல. யாராலையும் வெல்ல முடியல. அவர் வந்து தேவேந்திரனா ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு பயம் வந்து ஹிரண்யகசிபு வம்சத்துல வந்தவன் தான். ஆனாலும் இது யாரு நம்ம நரசிம்மருடைய அனுகிரகம் பெற்ற அவர் யாரு, பிரகலாதனுடைய இது பேரன்னு நினைக்கிறேன். மகாபலி சக்கரவர்த்தி, பலி சக்கரவர்த்தி. அவன் வந்து அந்த அசுர குணத்தோடயே இருந்து மீண்டும் அந்த அசுர இதை ஸ்தாபிக்கிறதுக்காக முயற்சி செய்கின்ற போது அதை அவரு அடக்கிடுறார். ஓகே, செய்தாச்சு, இவ்வளவு செஞ்சாச்சு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த இது வந்து உடனே பயங்கர இதாச்சு. நான் யாரு தெரியும்ல, அட்ரா உட்ரா, வேற எவன்டா இருக்காங்க, வாங்கடா எல்லா பேரும் பாக்குறேன்டான். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அறியாமை, அதாவது ஆணவம் என்று சொல்லக்கூடிய அறியாமையினுடைய ஒரு நிலைப்பாடு இது. இது வந்து இவரையுமே படித்திருக்கிறது, திருமாலையுமே படித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பாக்டீரியா, வைரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, புழு பூச்சில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இது. அது
அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ணி முண்டி அடிச்சு வர்றதுக்கு பார்க்கும். கொஞ்சம் நல்லா மட்டும் இடம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பெரிய ஆளு, பலசாலி. "ஏய் நான் தான்டா பெரிய ஆளு, எந்திர்றா" அப்படின்ட்டு. அது இதுல தான் செய்வாங்க. கொஞ்சம் உட்கார்றதுக்கு இடம் குடுத்தா போறோம். அப்படி, இப்படி, இப்படி இது பண்ணி அவன வெளில தள்ளிருவாய்ங்க. அந்த மாதிரி செய்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய நடக்கும். ஆ அதுக்கு எதிர்ப்பு போதுமான அளவு வந்துடுச்சு அப்படின்னா, அது அடங்கிரும். இதுதான் வந்து நார்மலா நடக்கிறது. இப்ப இது பாக்டீரியா இதுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்ப்பு இல்லன்னா பெருகிரும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சமா குடுத்து ஒரு எதிர்ப்ப முன்னாடியே உருவாக்கி வைக்கிறது. வச்ச உடனே அது ரெடியா இருக்கும். உள்ளார வந்துச்சுன்னா அடிச்சிரும். அதுக்காக தான் அந்த வேக்சின்ங்கிறது, அது வந்து கொஞ்சமா அந்த வேகம் குறைக்கப்பட்ட அந்த பாக்டீரியாஸ குடுக்குறது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்டின்னா, அ எ எந்த ஒரு உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான இது என்னன்னா, நம்ம ஏதாவது ஒண்ண செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், "ஏய் நான் யாரு தெரியும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கர்வம் தலைக்கேறி தன்னை படைத்தவனை மறந்து ஆடக்கூடிய அந்த நிலை. இது அ இந்த பிறவி வரைக்கும், இந்த இது வரைக்கும், என்னது அவதாரம் வரைக்கும் அ திருமாலுக்கே இருந்திருக்கிறது. மச்ச அவதாரத்திலயும் அதே மாரி பண்ணுவாரு. கூர்ம அவதாரத்திலயும் அதே மாரி பண்ணுவாரு. வராக அவதாரத்திலயும் அது மாரி பண்ணுவாரு. அடுத்தது நரசிம்ம அவதாரத்திலயும் அது மாரி பண்ணுவாரு. எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்வார். அது 64 அ சிவமூர்த்த வடிவங்கள்ல வரும். அதுல இந்த கங்கால ரூபம் அப்படிங்கிறது வந்து அ 64லயும் வரும். அ ஒரு ரூபமாக வரக்கூடியது. இது என்ன பண்றாருன்னா, இந்த வாமன ரூபம் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. எல்லாரையும் போட்டு அடிச்சு நொறுக்கி இது பண்ணி, கலாட்டா பண்ணி, அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காரு. இதா பண்ணிட்டு இருக்கு. உடனே அவர் வந்து அந்த வாமன ரூபத்தை அழித்து, அதனுடைய முதுகெலும்பை தன்னுடைய தோள் மேலே போட்டுட்டு வந்தாரு. அப்படிங்கிறது கதை. அதுக்காக வந்தது தான் இந்த இது என்னது கங்காளமூர்த்தி. என்னது நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோள் மேலே காதலித்தான் காணேடி. கங்காளம் ஆமாக்கேல் காலாந்தரத் திருவர் தங்காலம் செய்ய தரித்தனன் காண் சாழலோ. இந்த மாதிரி ரொம்ப ஆடுனீங்கன்னா இதான் நடக்கும்னு காட்டுறதுக்காக அதை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஆக ஒரு மனிதனாக பிறந்தவன் ஒவ்வொருவனும் தன்னால் செய்ய முடிந்தது அப்படின்னா அதுக்கு வந்து இறைவனுடைய அருள் தான் காரணம். அந்த அருளாலே தான் நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதை அவனுக்கு என்ன பண்ணணும், இதுவா கொடுத்துறணும். பெருமானே நான் செய்தது எல்லாமே நான் செய்தது அல்ல. இது என்னை ஒரு கருவியாக வச்சு நீ செய்தது தான். உன்னுடைய அருளோ அல்லது உன்னுடைய சக்தியோ இல்லைன்னா என்னால எதுவும் செய்திருக்க முடியாதுன்னு அவனுக்கே அதை வந்து அர்ப்பணம் செய்திடணும். அப்படி யாரு செய்கிறார்களோ, அப்படி யாரு வணங்கி வழிபடுகிறார்களோ, அந்த இடங்கள் எல்லாம் மிகுந்த சிறந்த ஒரு சிவத்தலங்களாக வந்திருக்கிறது. அதனால இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மாதிரி வணங்கி வழிபட்டவர்கள் மிகப்பெரிய அ பெரியவர்களாக வணங்கப்படுகிறார்கள். மற்றவர்களால் வணங்கப்படுகிறார்கள். யார் அப்படி வந்து தான் செய்த எல்லா விஷயத்தையும் பெருமானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அவருடைய திருவடியை பற்றி வணங்கி வழிபடுகிறார்களோ, அவர்கள் மற்ற எல்லாராலும் வணங்கப்படக்கூடிய உயர்நிலையை அடைகிறார்கள். அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ராமேஸ்வரத்துல ராமர் வந்து வழிபடுகிறார். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ராமனை கொன்ன பாவம் தீர்றதுக்கு. அதெல்லாம் கிடையாது. ராவணன் வந்து ராவணனை கொன்ன பாவம் தீர்றதுக்கு. ராவணன் வந்து ஒரு இதா இருக்கான். பெரிய அசுரனா இருக்கான். யாராலும் அழிக்க முடியாத அசுரனாக இருக்கிறான். அது சிவபெருமானுடைய அருள் பெற்றவன் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப வேற பயந்துகிட்டு இருந்தாங்க. அவனை வந்து அழிச்சிடுறாரு. ரொம்ப ஈஸியா அவரால் அழிச்சிட முடிஞ்சது. அவ்வளவு ஈஸி கிடையாது. நிறைய கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் ஃபைனலி கம்ப்ளீட்டட் ஹிஸ் டாஸ்க். அவருடைய இதை முடிச்சிடுறாரு. அந்த வேலையை முடிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து அகங்காரம் வரவில்லை. மாறாக இது எல்லாவற்றையும் செய்வதற்கு சக்தியும் இதுவும் உறுதுணையும் கொடுத்தது நீதான்னு பெருமானுக்கு அதை சமர்ப்பணம் செய்கிறார்.
அதனால அவரு எல்லாருடையும் இதுல உயர்ந்து நிற்கிறார். இது வந்து ஒரு ஒரு கருத்து. அது இல்லாம, ஆ சிவ முருகப்பெருமான எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரபத்மனை வதம் செய்து, எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு, அவர் வந்து வெற்றிவேல், வீரவேல் எல்லாம் சொல்ல, "ஹோய்! நம்மள மாரி யாரும் இருக்காங்கன்னு" சொல்லி காலர தூக்கி விட்டுட்டுலாம் தெரியல. நேரடியா வந்தாரு திருச்செந்தூருக்கு. வந்து அங்கே சிவலிங்கம் அமைத்து, அதுக்கு வழிபாடு செய்கிறார். அவருடைய கையில பூ போட்டுட்டு உட்கார்ந்திருப்பார். சாரி நின்னுட்டு இருப்பார். நல்லா கவனிக்கணும் அந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால அந்த இடமும் சிறப்பான கோவிலாக மாறியது. பிளஸ் அதை வழிபடக்கூடிய முருகப்பெருமானும் மிக உயர்ந்த நிலையாக நம்மளால மதிக்கப்படுகிறார். இது ஒரு பாயிண்ட். அதையெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம இதுக்கு வருவோம். சனி பகவான கண்டாலே அலறிட்டு ஓடுவாங்க. அ அந்த மாதிரி இருக்கும்போது, சனி பகவான் வந்து திருநள்ளாற்றுல இது சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்கிறார். ரைட்டா? அந்த இடத்துல போயி எல்லாரும் சனி பகவான வணங்கிட்டு வர்றாங்க. நான் எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, நாம் என்ன செய்தாலும் சரி, அது எல்லாவற்றிற்கும் சக்தி தரக்கூடியது எம்பெருமான் சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்து கொண்டு, அவருக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இதுதான் வந்து பொதுவா நார்மலா இந்த இந்த இது செய்றாங்க இல்லையா? என்னது அனுஷ்டானம்னு செய்யறதே அதுதான். நான் நேற்று என்னென்ன செய்தனோ, அதனுடைய பலன்கள் எல்லாவற்றையும் உனக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறேன். அதனால ஃபர்தரா ஆகாமியம் ஏறாது. புண்ணியமும் ஏறாது, பாவமும் ஏறாது. 2மே சாமிக்கு போய் சேர்ந்துரும். அவரு அத பார்த்துக்குவாரு. அத எப்படி செய்யணுமோ அது மாரி செஞ்சுக்குவாரு. நம்ம ஏற்கனவே அந்த பாவத்தை பத்தியும், புண்ணியத்த பத்தியும் பார்த்தோம். அத பத்திரமா வச்சிருப்பாரு. இந்த பாவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, இத வேற எவன் தலையிலயாவது தூக்கி கொண்டு போய் வைப்பாரு. புண்ணியம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுவும் வேற யாருக்காவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களுக்கு குடுப்பார். அந்த மாரி கொண்டு போய் வைப்பார். இப்ப இந்த மாதிரி செய்ய வேண்டுமே அன்றி, இது எல்லாம் தன்னால் விளைந்தது என்ற கர்வம் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக, இந்த கங்காள மூர்த்தியாக அவதாரம் செய்து, அந்த வாமனனாக வந்தவருடைய முதுகெலும்பை தன்னுடைய தோளிலே வைத்து கொண்டு, ஒரு உடுக்கைய கையில அடித்துக்கொண்டு, பிக்ஷாடனர் குலம் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்ஷாடனர் குலத்துல வந்து இந்த தோள்ல வந்து அந்த இத போட்டிருக்க மாட்டார். கங்காளத்த வச்சிருக்க மாட்டார். மற்றபடி சாதாரணமா கையில பிச்சை பாத்திரத்தோட இருப்பார். இதுல பிச்சாடன் மாதிரியே இருப்பாரு ஆளு பார்க்கறதுக்கு. ஆனா தோள்ல வந்து இது போட்டிருப்பாரு. இந்த உருவம் வந்து அப்படிப்பட்ட அருமையான ஒரு அருள் வடிவம். நாம எல்லாரும் இந்த கங்காளர் வடிவத்தை வணங்க வணங்க நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, பெருமானே நான் என்ன நன்மைகளா செய்திருந்தாலும், அதுவும் உன்னுடைய இச்சை. நீ சொல்லி தான் நான் செஞ்சிருக்கிறேன். உன்னுடைய சக்தி இருந்ததுனால தான். நீ சக்திய குடுத்துட்டு இருக்கிறதா எனக்கு எந்த சக்தி இருக்கு? சக்தியும் கிடையாது. எல்லாத்தையும் நீ குடுக்குற, அதனால நான் செய்றேன். அதனால இது என்னுடையதுன்னு நான் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? அப்போ ஒரு 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 உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே. நான் போயி ஒரு கடைக்கு போறேன். அந்த கடையில ஒரு வேலைக்கே இருக்கேன்னு வச்சுக்கங்க. அங்க இருக்கக்கூடிய பொருள் வந்து என்னுடையது கிடையாது. இது வந்து செய்யற வேலை மட்டும் தான் என்னுடையது. அதுல கிடைக்கக்கூடிய பேரு, புகழு, சம்பாத்தியம் எல்லாம் என்னுடையதுன்னு நான் சொன்னேன்னா, உதவுமா இல்லையா? அதுக்குண்டான பலன் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இத்தனோண்டு கிடைக்கலாம். ச சம்பளம்னு ஒண்ணு கிடைக்கும் அவ்வளவுதான். நான் தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்றேன். இன்னைக்கு வந்த வருமானம் ஃபுல்லா எனக்கு தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லி உரிமை கொண்டாட முடியுமா? அந்த மாதிரியான இது கிடையாது. இது வந்து பெருமானுடைய அருள்னால தான் நம்ம எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறோம். அதனால அவருடைய இதுக்கே எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும். அவர் நம்மை நல்ல விதமா கொண்டுட்டு போவார். இதுதான் வந்து இந்த கோலத்தினுடைய திருக்கோலத்தினுடைய கருத்தாக அடியேன் சிற்றறிவுக்கு படுகிறது. அடுத்ததாக சக்கரதானர். சக்கரதானர் ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம இதுல பார்த்துட்டோம். என்னது ஆ கதை கதையாம் காரணமாம்ல தனியாகவே ஒரு இத ஒண்ணு போட்டு, சக்கரப்பேரும், சலந்தராசுர வதமும் சக்கரப்பேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல கதைய சொல்லிடுறேன் எதுக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் நானு. அதாவது
சலந்தராசுரன் என்கிற ஒரு அசுரன் கடுமையான தவம் செய்து தன்னை தானே அழித்துக் கொண்டால்தான் தனக்கு அழிவு என்றும், வேறு யாராலும் அழிக்க முடியாது என்றும் ஒரு வரத்தை வாங்கினான். அது கிட்டத்தட்ட சாகா வரம்னு நெனச்சு வாங்கிட்டான். இத பத்தி ஏற்கனவே சிந்திச்சிருக்கோம். அசுரர்கள் பெற்றதெல்லாம் வரமா? சாபமா? அவர்கள் பெற்றதெல்லாம் நான் இப்படித்தான் சாக வேண்டும் என்று வரமாக பெற்றார்கள். ஆக அவர்கள் பெற்றதெல்லாம் அவருடைய சாவைத்தான் வரமாக பெற்றார்கள். அதனால அது சாபம் தான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஒண்ணு எழுதியிருந்தேன் நானு. அது மாதிரி இவன் என்ன பண்ணான்னா, தான் எப்படி சாக வேண்டும் என்று வரத்தை வாங்குகிறான். அது என்ன சொல்றான்னா, தன்னைத்தானே அழித்துக் கொண்டால் தான் தனக்கு சாவு வர வேண்டும். இல்லாவிட்டால் வேற யாராலயும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இந்த கர்வத்தினால மற்ற எல்லாரையும் அடிச்சு இது பண்ணி கடுமையா திருமாலும் போர் புரிகிறாரு. அவரால அழிக்க முடியல. ஏன்னா அவன் பெற்ற வரத்தினுடைய மகிமை அது. அப்போ அவரும் இது பண்ணி ஓடின உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. இந்திரன் போய் பெருமானிடத்துல முறையிடுறான். பெருமான் வந்து, "நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயா, இப்படி ஒரு வரத்த அவனுக்கு குடுத்திருக்கீங்களே, எப்படி அவன அழிக்கிறது?" "ஏய், எனக்கு தெரியும்டா, நீ போடா" அப்படின்னு சொல்லிட்டு இவரு வர்றாரு. ஒரு அந்தணர் ரூபத்துல வர்றாரு. எய்த்தாப்புல சலந்தராசுரன் வேகமா போயிட்டு இருக்கான் போருக்கு. அவன தடுத்து நிறுத்தி, "எங்க போற?" அப்படின்றாரு. "நான் எல்லாரையும் வென்றுட்டேன். நான் இந்த சிவன வென்றுட்டேன்னா அவ்வளவுதான். இந்த எல்லாமே எனக்கு இது" அப்படின்ட்டு. அவரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. சிவன வெல்றதா அது? "முதல்ல நான் ஒண்ணு சொல்றேன். அத செய்யி. அது செய்ய முடிஞ்சுச்சுன்னா அப்புறமா நீ வெல்றத பாத்துக்கலாம். சிவன வெல்றத பாத்துக்கலாம்" அப்படின்ட்டு. என்னடா ஒரு சாதாரண மானிடன் வந்து இப்படி பண்றானேன்ட்டு அப்படியே அகங்காரம் தலைக்கு ஏறிடுது. சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, தரையில கால வச்சு அப்படி சுத்துன உடனே ஒரு வட்டம் ஒண்ணு வரும். அது ஆழி அப்படின்னு பேரு. அந்த மாரி ஒரு வட்டம் வந்து சக்கரத்த இது பண்ணி, இந்த சக்கரத்த எடுத்து உன் தலையில வச்சுக்க பார்க்கலான்ட்டு. "ஓ! தரையில வரைஞ்சுட்டா எங்களால எடுக்க முடியாதுன்னு நெனச்சியா? நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமான்னு?" சொல்லிட்டு என்ன பண்ணான், அந்த சக்கரத்த பேத்து எடுத்து தூக்குனா, அது சுத்த ஆரம்பிச்சுருச்சு கொய்ன்னு. ஆஹா! இது தலையில வைக்க முடியலன்னா, அந்த ஆளு ரொம்ப அசிங்கப்படுத்திருவானே! சாதாரணமான ஆளு கிட்ட போய் நம்ம தோத்த மாரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு, "பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கட்டும், இருந்தாலும் பரவால்லன்னு தலையில தூக்கி வச்சா, அது கிர்ன்னு அப்படியே சுத்திக்கிட்டே அவன 2ஆ பொளந்துருது. பார்த்தார் திருமால். அருமையான ஆயுதமா இருக்கே! சக்கரம்னு ஒண்ணு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, இத வச்சு ஏன்னா நம்மளுடைய செயலை செய்வதற்கு அசுரர்கள அழிக்கணும் அப்படின்னா, இத பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து உண்மையிலேயே தனக்காகன்னு அவர் வாங்கல. ஆ நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தினாலே செய்கிறார். இதுக்கு வந்து ஆ திருவிழிமிழலையில போயி நாள்தோறும் 1000 மலர்களை வைத்து சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டு வருகிறார். ஒரு நாள் 1000 மலர்களில் 1 மலர் குறைகிறது. இதெல்லாம் வந்து ஒரு இதுதான். அதாவது ம் எப்படி அவங்க செய்றாங்க அப்படின்றத பார்ப்பதற்காக. 1000 மலர்களில் 1 மலர் குறைகிறது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, "என்னை செந்தாமரை கண்ணன் என்று அழைப்பார்கள் எல்லோரும். ஆகையினாலே நான் என்னுடைய ஒரு கண்ணை தாமரைக்கு பதிலாக வைக்கிறேன் பெருமானே" என்று வைத்து வணங்கி வழிபட்டார். உடனே சிவபெருமான் அங்கே தோன்றி அவருக்கு சக்கரத்தை அந்த இது என்ன வேணும்னு கேட்டாரு. "அன்று சாந்தரனை பிளந்த சக்கரத்தை எனக்கு தந்தருள வேண்டும்" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "தந்தோம்" அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. இந்த கதையிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது 2 விஷயங்கள். 1 ஆ அதாவது இறைவனிடத்திடமிருந்து எதை வேண்டுமானாலும் எதை பெற வேண்டும் என்றாலும், அந்த நான் மிகுந்த அன்புடையவன் என்பதை காட்டினால் போரும். அதுக்காக ஏமாத்துனா, பொய் சொன்னால்லாம் அது வராது. அது உண்மையிலேயே அது இருக்கணும். பெருமானிடத்திலே அன்பு இருக்கணும். அவனுடைய கொள்கையிலே அவன் வந்து உறுதியாக இருக்கிறான். அவன் தப்பு செஞ்சாலும் சரி, சரி செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி. அவனுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கிறான் என்பது அது வேறு. ஆனால் சிவபெருமான் மேல அளவு கடந்த அன்பும், இதுவும் இருக்குது அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்றது? அது ஒரு வழி அழகா நம்மளுடைய திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். "அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்" என்னது 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 என்னதுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு பார்ப்பான். "அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு"
தன்னையே அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராகுவார்கள். அதனால கண்ணையே கொடுத்தான், கண்ணன் என்று பெயர் பெற்றான். பெருமானுக்கு எதை கொடுத்தாலும் அது என்றும் அழியாது நிலைத்து நிற்கும். கண்ணப்பர் திண்ணனார் என்ற பெயரோடு இருந்த கண்ணப்பன் வந்து கண்ணை கொடுத்தான், கண்ணப்பர் என்று பெயர் பெற்றான். திண்ணனாருக்கு முன்னாடியே கண்ணை கொடுத்து கண்ணன் என்று பெயர் பெற்றவன் திருமால். அதனால ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் அதுல. ஆ ஆனா என்ன நடந்தது அதுக்கு பிறகு அப்படின்றது தெரியாது. சக்கரதான மூர்த்தி அப்படிங்கிறது இதுதான் கதை. இது திருவிழிமலையில நடந்ததாக நிறைய திருமுறை பாடல்களிலே அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. இதுல முக்கியமா வந்து ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அது கொசுறு செய்தியையும் ஒண்ணு சொல்லிடுறேன் நான். ஆக இந்த மூர்த்தத்தினுடைய பொருள் என்ன? அதை வணங்குவதனால நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன், எனக்கு தோன்றுகிறது என்றால், சிவபெருமானிடத்துல என்ன விஷயத்தை வேண்டுமானாலும் நாம் அன்போடு, தூய அன்போடு, நெஞ்சில் வஞ்சம் ஒன்றும் இல்லாமல் நாம் வழிபட்டு வணங்கி பெற்றுக்கொண்டால் அவர் தருவார் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக இந்த மூர்த்தமானது அமைந்திருக்கிறது. அதை வணங்கி வழிபடுகின்ற போது நம்ம எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை பெருமானிடமிருந்து பெறலாம் என்கிற ஒரு கருத்தையும் நான் இங்கே பதிவு செய்து, இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. அவரு வாங்கும்போது தூய அன்போடு வாங்கினார். ஒரு குழந்தை ஒண்ணு கேட்டுச்சுது, அப்பா எனக்கு ஒரு ஆடி கார் ஒண்ணு வேணும்ப்பா. ஆடி கார் வேணுமா? டேய் என்னடா சொல்ற? ஆமாப்பா எனக்கு ஒரு ஆடி கார் வேணும்ப்பா. ஆனா ஒரே அடம். அது இது பண்ணா ஏன்டா ஆடி கார் வேணுங்கிற? இல்ல எல்லாரும் வந்து இதா சொல்றாங்க. பாரு அவங்க வீட்டுல கார் இருக்கு, இவங்க வீட்டுல கார் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல ஒரு ஆடி கார் இருந்தா நல்லா இருக்கும். ஏதோ அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுது, அவன் கேட்டான். சரி பிள்ளை இவ்வளவு இது பண்றானே, அவர்கிட்ட காசு நிறைய இருக்கு. அதனால என்ன பண்ணாரு, ஆடி காரை கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டாரு. என்ன பண்ணுவான் இவன் இப்ப? அதை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. தகரே புக்கரேன்னு முழிக்க வேண்டியதுதான். அது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத திருமூலர் பதிவு செய்யறார். சக்கரம் பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கரன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்க நற்சக்தியை தாம் கூறு செய்ததே. அதை எடுத்துட்டாரு. அது நம்ம இதுலயே பேசியிருக்கோம். சக்கர பேரு, அதாவது சலந்தராசுர வதத்துல நம்ம பேசியிருக்கிறோம். அந்த சக்கரத்தினுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு எங்க ஐயா சிவகுமார் ஐயா கேட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்ல டீட்டெயிலா அதுல பேசியிருக்கோம். அதுல நீங்க பாருங்க அதையும். அது இல்லாம இந்த சக்கர பேரு, இது சலந்தராசுர வதம் மற்றும் சக்கர பேருங்கிறதுலயும் நம்ம பேசியிருக்கிறோம். அது 1500 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தக்கூடியது அந்த சக்கரம். ஏன்னா நம்மளுடைய உலகம் அந்த ஸ்பீட்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அத எடுத்து இது பண்ணா விருன்னு சுத்துது. அதான் அவரால தாங்கிட்டு நிக்க முடியல. உடனே போய் பெருமானே சக்கரம் கொடுத்தீங்க, ஆனா அது எனக்கு சரியா அதை இயக்க தெரியல, முடியல அப்படின்னு உடனே, அப்படியா அதை இயக்குற சக்தியை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்தியை இன்னும் கொஞ்சம் அதிகமா கூறு செய்து அவருக்கு கொடுத்தார். தன்னுடைய சக்தியை ஒரு கூறாக பெற்றவர் என்கிற காரணத்தினால அவரும் சக்தியின் ஒரு கூறாக கன்சிடர் பண்ணப்படுகிறார். புரியுது இல்ல? ஏ ஈக்குவல் டு பின்னா பி ஈக்குவல் டு ஏ தானே. அந்த மாதிரியான கருத்துல தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கே அப்படின்னு ஒரு இது ஒண்ணு உண்டு. இது சிவபெருமானும் அம்பாலும் எப்படி இதா நிக்கிறாங்களோ அது மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி சங்கரநாராயணன் கரெக்ட். அரியர்த்த மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பாதி அரியாகவும் பாதி இவராகவும் நிற்கக்கூடிய மூர்த்தி, அரியர்த்த மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் வருது. அதெல்லாம் வந்து 64 வடிவங்கள்ல வருதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இதனுடைய இதாக வந்ததுதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கருத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆக இதுதான் விஷயம். சக்கரதானர் என்னது சக்கரதான மூர்த்தியா, சக்கரதானர் அப்படிங்கிற அந்த வடிவத்தினுடைய கதையை நம்ம பார்த்தோம்.
அதனுடைய சிறப்பையும் நம்ம பார்த்தோம். அதே மாரி கஜமுக அனுக்கிரகர் அப்படிங்கிற அந்த வடிவத்தை பற்றி சொல்லுகின்ற போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ ஒரு கஜமுகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருக்கான். அவன் வந்து கடுமையான தவங்கள் செய்து வரங்களை பெற்று எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்தி வருகிறான். ஆ அவனை யாராலயும் அழிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி வந்து எல்லாரும் முருகப்பெருமான்ட்ட முறையிட வருகின்ற போது, வாசல்லயே கணபதி இருக்கிறாரு. அவர் வந்து, "என்ன உங்களுடைய குறைகள என்னிடத்துல சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அவருங்க சொல்றாங்க, "இது மாரி ரொம்ப கஷ்டப்படுத்துறான் எங்கள எல்லாரையும் போட்டு. அவன யாராலயும் ஒண்ணுமே பண்ண முடியல. நான் வரேன்னு" சொல்லிட்டு விநாயகர் போயி நெறைய இதுவோட அவனோட போரிடுறாரு. அப்புறமா அவனை யாராலயும் அழிக்க முடியாது. அதாவது ஆ எந்த ஆயுதங்களாலயும் என்னை கொல்ல முடியாதுன்னு ஒரு இத வாங்கிர்றான். வரம் வாங்கிர்றான். இப்ப ஆயுதம்னா இது அப்போ ஒரு இது ஒரு தந்தத்த ஒடிச்சு வீசுறாரு. அது போய் குத்தி, அவனுடைய மார்பை பிளந்து அவன் கீழ விழுந்து இறந்துடுறான். இறந்ததுக்கு பிறகு அவன் ஒரு எலியா மாறி போறான். அப்புறமா அதை வந்து அவரு தனக்கு வாகனமாக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது கதையாக வருகிறது. அதுக்கு பிறகு எல்லாரும் வந்து பெருமான கணபதியை வணங்கி, ஆ எல்லாரும் மகிழ்கிறார்கள். இத கேள்விப்பட்ட இவரு, இதை முடிச்சதுக்கு பிறகு, இத போயி இது சிவபெருமானிடத்துல சொல்லி, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக, விநாயகர் வந்து சாரி சிவபெருமானை பார்க்க போறாரு கைலாயத்துல. அங்க சிவபெருமான் இவருக்கு ஆசீர்வாதம் செய்து, ஆ எப்படி தேவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட இன்னல்களை நீக்கினாயோ, அதுபோல எல்லா உயிர்களும் உன்னை வணங்கக்கூடிய அனைத்து உயிர்களுடைய விக்னங்களையும் நீக்கி, விக்ன விநாசகனாகவும், ஆ முழுமுதற் பொருளாக இருந்து எத வழிபடுறதா இருந்தாலும் சரி, இவரை வணங்கிட்டு தான் என்ன வழி வணங்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவருக்கு அனுகிரகம் செய்ததாக, ஆசீர்வாதம் செய்ததாக இந்த கஜமுக அனுக்கிரக மூர்த்தியினுடைய கதையானது இருக்கிறது. இது நடந்த இடம் வந்து கணபதீச்சரம் என்று சொல்லக்கூடிய திருச்செங்காட்டங்குடி என்று சொல்லக்கூடிய அந்த கணபதீச்சரம். அந்த இடத்தை சொல்லுகிறார்கள். அது ஏன் திருச்செங்காட்டங்குடின்னு வந்தது அப்படின்னா, அந்த கஜமுகாசுரனை கொன்றபோது அவனுடைய மார்பு பிளந்து வெளிப்பட்ட ரத்தமானது எங்கும் பரவி, அந்த இடமே வந்து செங்காடா கிடந்துச்சுதாம். அதனால செங்காட்டங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். அடுத்ததாக கணபதியை ஈஸ்வரன் வந்து ஆசீர்வாதம் செய்து ஆ இது பண்ண தலம் அப்படிங்கிறதுனால, அனுக்கிரகம் செய்த தலம்ங்கிறதுனால, அது கணபதி ஈச்சரம் என்று அதற்கு பெயர் என்று சொல்லுகிறார்கள். இது வந்து ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்போ இந்த இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எனக்கு இதுல 2 இது கருத்து இருக்கு. இன்னொன்னு வந்து கஜாந்திக மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு 64 சிவ வடிவங்கள்ல ஒண்ணு இருக்கு. இது கஜமுக அனுக்கிரக மூர்த்திங்கிறனால, இது எனக்கு ரொம்ப அதாவது ரொம்ப சரியான ஒரு இதுவாக தெரிந்தது. இருந்தாலும் பொதுவாக இந்த அம் அ 25 முகூர்த்தங்கள்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து இந்த இதுகள் எதுவுமே கிடையாது. என்ன சொல்றது? ரொம்ப குளோஸ் ரிலேஷன்ஸோட எல்லாம் இருந்து, இந்த 64ல வந்து ஆம்பாளோட இருக்கிறது, முருகப்பெருமானோட இருக்கிறது, இவரோட இருக்கிறது, அதெல்லாம் வரலாம். ஆனா இது இது ஒரு எனக்கு ஒரு சின்ன முரண்பாடாக தெரிகிறது. அதனால அதையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு கதை என்ன சொல்றாங்கன்னா, கஜாந்திக மூர்த்தி என்ற பெயரிலே போட்டிருக்கிறார்கள். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சு சூரபத்மனும், அவனுடைய மகன் பானுகோபனும் ஆ தேவர்களை எல்லாம் துன்புறுத்தியபோது, தேவேந்திரன் பானுகோபனுடன் போர் செய்கிறான். அவன் ரொம்ப கடுமையா தாக்குன உடனே, இந்திரன் குயில் வடிவம் எடுத்து மறைஞ்சு போயிடுறான். ஆ அடிபட்ட யானையானது அந்த துன்பம் தாங்காமல் வந்து ரொம்ப ரொம்ப உடல் பாதிக்கப்பட்டு வந்து சிவபெருமானை ஆ வெள்ளை யானை வழிபட்ட இடங்க திருவெண்காடு. அங்கே வந்து வெள்ளை யானை வழிபடுகிறது. அந்த
யானைக்கு அவர் வந்து உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகளை எல்லாம் போக்கி, "கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே தேவர்களை மீட்பதற்கு முருகப்பெருமானை அனுப்புகிறேன். அவர் போய் எல்லாரையும் மீட்டுட்டு வருவாருன்னு" சொல்லி இது பண்ணோனே, யானை அங்கே இருந்து சிவபெருமானை வழிபட்ட தலம். அந்த யானைக்கு அருள் செய்த இடம் என்கிறனால திருவெண்காட்டை கஜாந்திக மூர்த்தி என்று சொல்லுகிறார்கள். அது எனக்கு கஜமுக அனுக்கிரக மூர்த்தியாக தோன்றுகிறது. எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஏன்னா கஜமுக அனுக்கிரக மூர்த்தி, கஜாந்திக மூர்த்தின்னு 2 பேர் இருக்கிறனால ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கு. எத எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுல ஒரு 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 சின்ன விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விருப்பப்படுகிறேன். நான் கஜாந்திக மூர்த்திய தான் வந்து எதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய 64 சிவ வடிவங்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல கஜாந்திக மூர்த்தி தான் இருக்கிறாரு. கஜமுக அனுக்கிரக மூர்த்திங்கிற அந்த ஒரு வடிவமே இல்ல. 64லயே அது இல்ல. கடல்லயே இல்லங்கிற மாரி. இது எப்படி இந்த மாரி ஒரு பேர போட்டு கொண்டுட்டு வந்தாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் சொல்றது இந்த கதைய தான் சொல்றாங்க. நீங்க வச்சுக்கங்க. 2 கதையையும் நீங்க வச்சுக்கங்க. இது எது உண்மைன்னு சொல்லிட்டு அப்புறமா நமக்கு இறைவன் உணர்த்துவாரு. என்னுடைய புரிதல் படி அது அ கஜமுக அனுக்கிரக மூர்த்தி அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அதாவது திரு திருவெண்காட்டில வந்து வணங்கிய யானைக்கு அவரு அனுக்கிரகம் பண்ணதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக மொத்தத்துல வந்து இப்படி பார்த்தோம்னா, விநாயகருக்கு அருள் செய்ததாக பார்த்தோம் அப்படின்னாலும், வந்து இது எப்படி இதுல சோமாஸ்கந்தர்ல பார்த்தீங்கன்னா, இவர் கூட அம்பாள், அ சிவபெருமான், முருகப்பெருமான் 3 பேரும் இருக்கிறதா இருக்கக்கூடிய வடிவமா இருக்கும். இதுல வந்து சுவாமி, அம்பாள், விநாயகரோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வடிவமா இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் குறிக்கக்கூடியத விக்னங்களை நீக்கக்கூடியதாகவும், நம்மை மேல்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வடிவமாக இருக்கும். எனக்கு அந்த மாரி வடிவத்த நாம எங்கேயும் வெளியில பார்த்ததில்ல. இது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்குது. அதையும் பார்த்துக்கங்க. ஆ எனக்கு தெரியல. கரெக்ட்டா தெரியல. எனக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு. ஏன்னா இந்த 2 இதுவும் வந்து ஒரே மாரி இருக்கு. கஜமுக அனுக்கிரக மூர்த்தி அப்படிங்கிறது. அந்த ஒரு பேருக்காக இது வந்து சரியாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா கஜ அனுக்கிரக மூர்த்தி அதுதான் கஜாந்திக மூர்த்தின்னு சொல்றாங்க. அப்படின்னா, அதுக்கு ரொம்ப அணுக்கமாக, அதுக்கு வந்து இது பண்ணி, அதுக்கு நல்ல ஒரு இது கஜ அனுக்கிரக மூர்த்தி தான் அதுவும். கஜமுக அனுக்கிரக மூர்த்தின்னு போடும்போது எனக்கு ஒரு சின்ன கன்ஃப்யூஷன். அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்ல. இது நோட் பண்ணிக்கங்க. அது என்னன்றத நம்ம பார்ப்போம். அதே கஜ அனுக்கிரக மூர்த்தி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, எந்த நிலையில இருந்தாலும் சரி, துன்பமான நிலையில இருக்கும்போது பெருமானை வழிபடுபவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய துன்பத்தை போக்கி அவர்களுக்கு முக்தியை அருளக்கூடிய பெருமான் என்கிற அந்த ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக அந்த கஜாந்திக மூர்த்தி என்கிற அந்த வடிவமானது இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அதோட அந்த வடிவத்தை நிறைவு செய்து அடுத்ததாக சண்டேச அனுக்கிரகர். இது நீங்க ஏற்கனவே நம்ம சண்டேசருடைய புராணம் பார்த்தோம். அடுத்தது இதுலயும் பார்த்திருக்கிறோம். எங்க இதுல தான் பார்த்தோம். நாயன்மார்கள்ல வந்து சண்டேசருடைய இத பார்த்தோம். அங்க நல்லா விரிவாக சொல்லியிருப்போம். நீங்க டீட்டெயிலா அங்க பார்த்துக்கலாம். ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்கிறனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் நானு. ஆ திருச்சேங்கடூர் என்று சொல்லக்கூடிய சேய் என்றால் முருகப்பெருமான் வந்து வழிபட்ட இடம். சேய் நல்லூர், சேய்ங்கலூர் ஆயிட்டு. அந்த ஊர்ல இருந்த விஷார சர்மர் என்பவர் சிவபெருமானை அன்போடு வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற சமயங்களிலே அத சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்ட அவருடைய தந்தையார் இவர் வந்து தினந்தோறும் அந்த பாலை எடுத்து ஆத்து மணல்ல ஊத்தி வேஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறாரு அப்படின்ற தவறான புரிதலில வந்து அந்த பாலை எல்லாம் தட்டி விட்டுட்டு அவர் மணலால் சமைத்து வழிபட்டு கொண்டிருந்த மணல் லிங்கத்தையும் காலால எட்டி விட வரும்போது மாடு ஒழுங்குபடுத்துவதற்காக அவர் வச்சிருந்தார் இல்லையா ஒரு குச்சி, அதை எடுத்து வீசினாரு. அது மடுவாகி போய் அவருடைய தந்தையினுடைய காலை வெட்டி அவர் கீழே விழுந்து இறந்து போனார். உடனே பெருமான் அவருக்கு முன்னாடி தோன்றி தன்னுடைய தலையில் இருந்த கொன்றை மாலையை எடுத்து சுட்டி, நாம் உடுப்பனவும் உண்பனவும் இதை எல்லாமே வந்து உமக்கு ஆக வேண்டும் என்றும் வருகின்ற அன்பர்களுடைய சிவ வழிபாட்டினுடைய பலனை வழங்கக்கூடிய சண்டேச நாம் பதமும் தந்தோம் என்று அவருக்கு
சண்டீச பதம் கொடுக்கிறார் அப்படிங்கிறது விசார சர்மருடைய கதை. ஆக பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, சண்டேசர்ங்கிறது யாரு அப்படின்னா, இவருக்கு முன்னாடியே நெறைய இருந்திருக்காங்க. சண்டேசர்ங்கிறது ஒரு பதம். அப்ப இருக்கிற கோயில்ல இருக்கிறது எல்லாமே சண்டேசர் வந்து விசார சர்மர் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல பார்த்தோம். சண்டேச நாயனாருடைய புராணம்ங்கிறத பார்க்கும்போது பார்த்தோம். ஆக ஒரு சண்டேச அனுக்கிரக மூர்த்திங்கிறது இங்க விசார சர்மருக்கு சண்டேச பதம் கொடுத்த அந்த மூர்த்தத்தை தான் குறிக்கிறது. ஏன்னா மற்ற எல்லாருக்கும் வந்து இவர் வந்து கேட்டாராம். என்னது திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் முக்தி. திருவாரூரில் பிறந்தால் முக்தின்னு சொல்லிட்டீங்க. அப்ப திருவாரூர்ல எனக்கு என்ன வேலை? அப்படின்னாராம் யமன். அப்படியா ஒண்ணு பண்ணு. சண்டேசரா வந்து உட்காந்துக்கோ. இங்க எவனெல்லாம் வம்பு பண்றானோ, தப்பு பண்றானோ அவன் மண்டையில தட்டு. அட்லீஸ்ட் அதுக்காவது உனக்கு உரிமை இருக்கு. இங்க எனக்கு வேலையே இல்ல. பிறந்தவன் எல்லாரும் முக்தி அடைஞ்சு போயிருவான். நான் வந்து அழைச்சிட்டு போக முடியாது. கண்டிப்பா சிவகணங்கள் வந்து சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். முக்தி ஆயிடுவாங்க. அதனால நான் இங்க திருவாரூர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு. திருவாரூர்ல சண்டேசரா உட்காருன்ட்டு யம சண்டேசரங்க. அதனால அந்த மாதிரி அது வந்து பதம். அப்ப அந்த இதுகளை எல்லாம் நம்ம வந்து சண்டேச அனுக்கிரக மூர்த்தியாக எடுத்துக்கொள்வதில்லை. இந்த விசார சர்மருக்கு அருளிய அந்த ஒரு இதைதான் வந்து சண்டேச அனுக்கிரக மூர்த்தியாக நாம எடுத்துக்கிறோம். குறிப்பாக சண்டேசர் வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி கிழக்கு நோக்கி உட்கார்ந்திருப்பாரு. அது தத்புருட முகம். அகோர முகம் இந்த பக்கம் அவருடைய வலது கை பக்கம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வடிவங்களாகிய தட்சிணாமூர்த்தி இருப்பாரு. சுத்தி வருகின்ற போது இடது பக்கங்கிறது வாமதேவம் தானே, அங்கதான் சண்டேசர் இருப்பார். ஆக இதுல வரக்கூடிய உருவங்கள், மூர்த்தங்கள் எல்லாம் வந்து இந்த அதாவது வடக்கு பகுதியிலே வைத்து வணங்க வழிபடக்கூடிய உருவங்கள். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பெருமானுக்கு இது என்ன செய்யறது? பூஜைகள் இதுகளை எல்லாம் வந்து எந்தவித இதுல சொல்றாரு, நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உறவெல்லாம் பார்க்க கூடாதுடா, நியாயத்தை தாண்டா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. சிவபெருமானை வணங்கணும்னு வந்துட்டோம்னா யாரையும் பார்க்க கூடாது, சிவபெருமானை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு உணர்வோட நாம் வழிபட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நமக்கு உணர்த்துவதோடு, இந்த இதை வழிபடுகின்ற போது நமக்கு வந்து சிவபெருமானை வணங்குவதனுடைய முழு பலனையும் நாம் பெறலாம் என்கிறது கருத்தாக அமைகிறது. அடியன் சிற்றறிவுக்கு அப்படித்தான் தோன்றுகிறது என்று கூறி சண்டேச நாயனாருடைய அனுகிரகத்தை சொல்லியாச்சு. அடுத்தது ஏகபாதர். இந்த ஏகபாதர்ல ஏகப்பட்ட குழப்பங்களை பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் வரேன். அதுல ஒரு குழப்பங்கள் இருக்கு, உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்றேன் நானு. ஏகபாத மூர்த்தி. இங்க பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படி ஒரு உருவம் கொடுத்திருக்காங்க. இத வந்து 64 சிவ வடிவங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏகபாத திரிமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. மும்மூர்த்திகளையும் தன்னுடைய வலது இடது தோள்களிலிருந்து உருவாக்கி ஒற்றை காலிலே பெருமான் நிற்கக்கூடிய இடமா எல்லாத்தையும் தனக்குள்ளார ஒடுக்கி திருப்பி மீள தோற்றுவிக்கும் போது வரக்கூடிய வடிவம் என்று இதை பற்றி சொல்லுகிறார்கள். அடுத்ததாக இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதேதான். பட் மும்மூர்த்திகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இருக்கும். இது திரிபாத திரிமூர்த்தி அப்படின்னு பேரு. இதையும் ஏகபாத திரிமூர்த்தின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு திரிமூர்த்திக்கும் ஒரு பாதம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது ஏகபாத திரிமூர்த்தின்னு போட்டிருக்காங்க. ஆனா இவர் திரிபாத திரிமூர்த்தின்னு போட்டிருக்கிறார். அதுதான் எனக்கு சரின்னு படுகிறது. ஆனால் நாம் பார்க்கின்ற ஏகபாத மூர்த்தி என்பவர் இவர்தான். பெருமான் மட்டும் ஒற்றை காலிலே ஒரே கால தான் அதுல நிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகம் எல்லாம் ஒடுங்கிரும், அவன் மட்டும்தான் நிப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை, ஏகம் பரமாக நிற்கக்கூடிய நிலை. மிகப்பெரிய அற்புதமான ஒரு வடிவம். ரொம்ப பவர்ஃபுல். எல்லாம் அவருக்குள்ளார போய் ஒடுங்கிருச்சுது. அவர் மட்டும் ஒத்த காலில் நிக்கிறார். அங்க அம்பாலும் அவருக்குள்ள ஒடுங்கியாச்சு. அதனாலதான் ஒரு காலில் அவர் நின்றுட்டு இருக்கிறார்.
2 கால வச்சு நிக்கிறாருன்னா, ஒரு கால் வந்து அவருடைய ஞானம், இன்னொரு கால் அவருடைய அந்த செயல் என்று சொல்லக்கூடிய சக்தி. அதுவும் அவருக்குள்ளறயே ஒடுங்கி நிக்கும். அப்ப சக்தியும் உள்ளுக்குள்ளார ஒடுக்கிட்டு, தன்னுடைய ஒரு கால்ல ஞானமாக நிற்கக்கூடிய அந்த அற்புதமான நிலை. இந்த நிலையிலே அவரை வழிபடுகின்ற போது, நமக்கு வந்து அவன் ஒருவனே பரம்பொருள். எல்லாம் அவனுக்குள்ளற தான் போய் அடங்குது. அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையிலேயே ரொம்ப, ரொம்ப அற்புதமான ஒரு வடிவமாக அடியேனுக்கு தோன்றுகிறது. அ இதை வணங்குவதால், வழிபடுவதால நமக்கு வந்து அ இந்த இந்த உயர்நிலை எண்ணம் வருகின்ற காரணத்தினாலே, அ கடைசி வரைக்கும் நம்ம வந்து அந்த எந்த துன்பமும் இல்லாமல் அவருடைய திருவடியை போய் சேரலாம். அப்படின்ற மாதிரியாக எனக்கு தோன்றுகிறது. அது மட்டுமின்றி, இந்த இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. எல்லாமே தனக்குள்ளார ஒடுங்கி நிற்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நிலை. அத பாக்க பாக்க, அத அத உணர உணர, அத நம்ப அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ப அதுக்குள்ளர போயிடுவோம். நம்பளும் அவருக்குள்ளர போய் ஒடுங்கிக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நிலையை அனுபவிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். என்று கூறி, இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஆம். தங்களுடைய கருத்துக்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம்.